உங்களுக்கு 90 கிலோ எடை இருக்குங்களா? ஈஸியான முறையில குறைக்க முடியும். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். நீங்க ஆஃபீஸ் கிளம்பும்போது உங்க ஷூஸ போடுறதுக்காக கீழ உட்கார்றீங்க. அதுக்கப்புறமா மூச்ச இழுத்து பிடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களால அந்த ஷூஸே போட முடியுது. போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது? நீங்க எக்ஸாஸ்ட் ஆயிடுறீங்க. மீன்ஸ் டயர்ட் ஆயிடுறீங்க. வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நீங்க கம்மியா சாப்பாடு சாப்பிடுறது மட்டும் கிடையாதுங்க. நீங்க எப்ப அந்த உணவை சாப்பிடுறீங்க அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமாங்க. டைமிங் அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வழியா எப்படி உடல் எடையை குறைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க ஃபாஸ்டிங் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நான் டாக்டர் ரதி. நான் ஒரு அக்குபஞ்சர் தெரபிஸ்ட். நீங்க உங்களோட வார்ட்ரோப்ல உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஃபுல்லா ஏற்கனவே அடுக்கி வச்சிருக்கீங்க. அதுக்கு மேலும் மேலும் நீங்க மறுபடியும் உங்க ட்ரெஸ்ஸஸை அதுல வைக்கணும்னு நினைச்சா என்ன ஆகும்? அதுல இருக்க ட்ரெஸ் எல்லாமே கீழே விழும் இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க உங்களுடைய உடம்பும். இப்போ நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்க உடம்புல அந்த கொழுப்பை வந்து பேர்ன் பண்ற அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான டைமே நீங்க கொடுக்கறது இல்லை. அப்போ எப்படி உடம்போட வெயிட் குறையும்? காமனா நம்ம வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது பண்ற மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சில பேர் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவாங்க இல்லைங்களா? அது கூட ஒரு பேட் ஐடியாவா தான் பார்க்கணும். நிறைய வெயிட் லாஸ் ஷேக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்க குடிக்க ஆரம்பிச்சாலுமே கூட அது டெம்பரவரியா தான் உங்களோட வெயிட் வந்து கொஞ்சம் கம்மி ஆகும். ஆனா நிரந்தரமா அதுக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லைங்களா? அடுத்ததா சாப்பிடாமையே இருக்கிறது. நீங்க சரியா உணவு எடுத்துக்கலன்னா என்ன ஆகும்? உங்க உடம்புக்கு தேவையான சக்தி உங்களுக்கு கிடைக்காது. அப்ப நீங்க ரொம்ப சோர்ந்து போவீங்க. நீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது உங்க உடம்பு உங்களோட உடல்ல ஏற்கனவே தங்கி இருக்கிற அந்த ஃபேட் இருக்கு இல்லைங்களா? அதை எப்படி சரியான முறையில எனர்ஜியா மாத்துறது அப்படிங்கிற விஷயத்த உங்க உடம்பு அழகா கத்துக்கும். அதாவது ரியலான வெயிட் லாஸ் ஜேர்னி உங்களுக்கு அப்பதான் தொடங்கும். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நான் சொல்றேன் இல்லைங்களா? இது வந்து ஒரு டயட் கிடையாதுங்க. இது வந்து ஒரு டைமிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம அந்த ஃபாஸ்டிங்கை தொடங்கி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அதை முடிக்கிறோம். மற்ற சமயத்துல எல்லாமே நம்ம உணவு சாப்பிடுறோம். அது எப்படி அந்த அளவை நம்ம பிரிச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லேயே 3 வகைகள் இருக்குங்க. அதுல ஒன்று தான் 16:8. அதாவது 16 மணி நேரம் நீங்க ஃபாஸ்டிங் இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமா 8 மணி நேரம் நீங்க சாப்பிட்டுக்கலாம். 8 மணி நேரம் நீங்க எப்பவும் எடுத்துக்கிற உணவை நீங்க சாப்பிட்டுக்கலாம். இதுதான் பாப்புலரா நிறைய பேர் பின்பற்றக்கூடிய ஒரு முறை. அடுத்ததா 18:6. அதாவது 18 மணி நேரங்கள் வந்து நீங்க ஃபாஸ்டிங் இருக்கணும். 6 மணி நேரம் நீங்க உணவை எடுத்துக்கலாம். அடுத்ததா 20:4. அதாவது OMADன்னு சொல்லுவாங்க. 1 மீல் அ டே அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அதாவது நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு மட்டும் சாப்பிடுற அந்த முறைக்கு பேரு தான் OMAD, 1 மீல் அ டே. இந்த 16:8 அப்படிங்கிற இந்த மெத்தட் தாங்க பிகினர்ஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப பாப்புலரா இருக்கிற ஒரு மெத்தட். இதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியானம் ஒரு 12 மணிலிருந்து நைட் 8 மணி வரைக்கும் நீங்க ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா அடுத்த நாள் 12 மணி வரைக்கும் நீங்க எந்த உணவும் எடுத்துக்க கூடாது. இதுக்கு நடுவுல உங்களுக்கு தாகம் எடுத்தா நல்லா நீங்க தண்ணி குடிச்சுக்கலாம். பிளாக் டீ ஏதாவது குடிச்சுக்கலாம். இல்லைன்னா கிரீன் டீ கூட குடிக்கலாம். சரிங்களா? 1 வீக் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே கண்டிப்பா உங்களுடைய ஃபேட் எல்லாமே பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ நீங்க அந்த சாப்பிட்றதுக்குன்னு உங்களுக்கு ஒரு டைம் இருக்கு இல்லைங்களா? அந்த 8 ஹவர்ஸ். அந்த 8 ஹவர்ஸ்ல நீங்க என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போறேன். புரோட்டீன், அதாவது புரதச்சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை மோஸ்ட்லி எடுத்துக்கோங்க. சிக்கன் சாப்பிடலாம், பனீர் சாப்பிடலாம், இல்லைன்னா ஸ்ப்ரவுட்ஸ், இந்த முளைக்க வச்ச தானியங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரியும் சாப்பிடலாம்.
அப்புறம் முட்டையும் கூட சாப்பிடலாம். அடுத்தது ஹெல்த்தியான ஃபேட்ஸ், அதாவது உங்களோட வயிறை ஃபில்லிங்காக ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்கக்கூடிய உங்களுக்கு கெடுதல் செய்யாத ஃபேட்ஸ் அது எது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காயில் இருக்குது. சரிங்களா? அப்புறமா நட்ஸ், அதுக்கப்புறம் சீட்ஸ், அதாவது இந்த விதைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த பூசணி விதைகள் அந்த மாதிரி விதைகள் எல்லாம் சாப்பிடலாம். அதுக்கப்புறமா நெய் அது சேர்த்துக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வயிறை ஃபில்லிங்காகவே வச்சுருக்கும். அடுத்ததா மாவுச்சத்து ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய காய்கறிகளை நீங்க எடுத்துக்கணும். இது வந்து உங்களுடைய வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த கொழுப்பு இருக்கு இல்லைங்களா, அதை கரைக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது ப்ரொக்கோலி எடுத்துக்கலாம், இல்லைன்னா கேபேஜ், முட்டைகோஸ், இல்லைன்னா பசலைக்கீரை இருக்கு இல்லைங்களா, அது கூட சாப்பிடலாம். நீங்க சரியான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்ததா நான் 2 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 2 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸும் நீங்க இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்று வந்து ஃபேட் பர்னிங் ஆக்சிலரேட்டர்னு சொல்லுவாங்க இந்த பாயிண்ட்டை. இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலோட உள்பக்கத்தில் இருக்கிற அந்த கணுக்கால் முட்டி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இதுக்கான இமேஜை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் லொக்கேஷனை சரியாக பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் இந்த நான் சொன்ன இந்த புள்ளியில் நீங்கள் அழுத்தம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இது நீங்கள் சாப்பிட்ற உணவில் இருக்கிற அந்த கொழுப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதாவது உங்கள் உடம்புக்குள்ளே ஆல்ரெடி சேர்ந்துருக்கிற கொழுப்பு கரைக்கிறதுக்கு இந்த புள்ளி ரொம்ப உபயோகமாக இருக்கும். அடுத்ததாக இருக்கிற பாயிண்ட் பேர் வந்து ஹங்கர் கண்ட்ரோல் பாயிண்ட். இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய காதுக்கு நடுப்பகுதியில் இருக்குது. அதாவது காதோட முன் பக்கத்தில் நடுப்பகுதியில் இருக்குது. இதோடைய இமேஜையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் பார்த்து அந்த லொக்கேஷனில் எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோ அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துட்டே வாங்க. நீங்கள் இந்த பாயிண்டில் எப்போல்லாம் உங்களுக்கு பசி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதோ அப்போ ஒரு 30 செகண்ட்ஸாவது இந்த பாயிண்டில் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு அடிக்கடி ஒரு பசி வரா மாதிரி இருக்கு இல்லைங்களா, இல்லைன்னா ஏதாவது ஒரு உணவை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயங்கள் எல்லாமே இது கண்ட்ரோல் பண்ணும். அடுத்ததா இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டைமில் உங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஸ் நிறைய இருக்குது. அதில் சிலதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆப்ஸை நீங்கள் உபயோகிக்கும் போது உங்களுடைய அந்த ஃபாஸ்டிங்கில் நீங்கள் எந்த லெவலில் போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அதுலேயும் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய உடல்வாகுக்கும் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் தகுந்த மாதிரி அந்த ஆப்பில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரிமைண்டரும் அது கொடுத்துட்டே இருக்கும். இது தண்ணீர் குடிக்கிற நேரம், இது நீங்கள் உணவு சாப்பிட வேண்டிய நேரம், இது வந்து உங்களோட ஃபாஸ்டிங் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துடும். முதலாவதா கம்பேனியன் ஃபாஸ்டிங் ட்ராக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவில் இருக்கிற கெலோரிஸை இது கவுண்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு மோட்டிவேஷனும் இது கொடுத்துட்டே இருக்கும். உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் எந்த நிலையிலையும் அவ்வளோ ஈஸியாக இந்த ஃபாஸ்டிங்கை கைவிடாத மாதிரி இந்த ஆப் உங்களை பார்த்துக்கும். அடுத்ததா ஃபாஸ்டிக். இந்த ஆப் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அற்புதமான டிப்ஸ் இந்த ஆப் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு நிறைய மீல் பிளான்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணும். எந்த மாதிரி உணவுகள் எல்லாம் உங்களுக்கு எடுத்துக்கலாம், எதை எடுத்தால் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக முடிக்கலாம் அப்படிங்கிற அந்த டிப்ஸ் எல்லாமே இந்த ஆப் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக இருக்கிறது பாடி ஃபாஸ்ட். இந்த பாடி ஃபாஸ்ட் ஆப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் உங்களால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிக்க முடியும். உங்களுடைய ஃபாஸ்டிங் ஷெடியூலை இந்த ஆப் வந்து உங்களுக்கு சரியான முறையில் அமைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இது உங்களுக்கு ஐடியாஸை ப்ரொவைட் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுவும் சேரும் போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கிற மாதிரி தான்
இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் சரியா ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மூலமா எத்தனையோ பேர் 5ல இருந்து 10 கிலோ எடை வரைக்கும் ரொம்ப சிம்பிளா நல்லா சாப்பிட்டே எடைய குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்க. அதே சமயத்துல டயட் எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ணல. அவங்களோட பசியும் ரொம்ப குறைவா தான் இருந்துச்சு. நீங்க உங்க உடலுக்கு அதுக்கான டைமை கொடுக்கும்போது தான் அதால எக்ஸஸா இருக்கிற அந்த ஃபேட் எல்லாமே அதால பர்ன் பண்ண முடியும். நான் வெயிட் லாஸ் பத்தி இன்னொரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கான லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க அந்த காணொளியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸை இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். நான் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த தகவல்கள் உங்க நண்பர்களும் உங்களோட உறவினர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த காணொளியை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இயற்கையான அற்புதமான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.